வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ. ஹியர் ஐ எம் ஐஷு. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, தன்மையெல்லாம் பார்த்துட்டு தான் உள்ளக்க வந்திருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறது கடமை அல்லவா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய 10th ரிசல்ட்ஸை நான் ரிவீல் பண்ண போதேன். அதோட மார்க்ஸ் அண்டு அது பின்னாடி உள்ள பேக் ஸ்டோரிஸ் அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்க்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய 10th லைஃப் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஸோ நான் நினச்சது ஒன்று 10th லைஃப், ஆனால் நடந்தது வேறு. ஸோ என்னென்னா, அப்போ தான் 9th ஜாலியாக இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா பிரின்ஸிபலும் அப்போ தான் மாறியிருந்தாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அப்படியே ஒரு கவலையும் இருந்துச்சு, அடுத்த வருஷம் 10th என்ன பண்ண போகிறேன். ஏன்னா கிளாஸ் பிரிப்பாங்க 10th நல்லா படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு கிளாஸ், அது கொஞ்சம் படிக்கிறவங்க பி செக்ஷன் அந்த மாதிரி பிரிப்பாங்க. ஸோ எல்லோரும் பயத்தோடு இருந்தோம். ஃபஸ்ட் டே ஸ்கூலும் வருது 10th. ஸோ எல்லோரும் போய் ஒரு கிளாஸில் உட்கார சொல்லிட்டாங்க. 9th இருந்த மாதிரியே உட்கார சொல்லிட்டாங்க. அப்புறம் ஓவராலாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குன்னா அல்லு விட்டுருச்சு. அதுக்கப்புறம் என் கூட நல்லா பேசினவங்களாம் வேறு கிளாஸ் போயிட்டாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு மட்டும்தான் என் கூட இருந்தான். ஸோ நாங்கள் 2 பேரும் பி செக்ஷனில் இருந்தோம். ஸோ அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பழகி தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பாண்ட் எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, நான் போக போக ஒவ்வொரு கதையாக சொல்லுறேன். இப்போ நம்ம மார்க்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் ஆர்டர் படியே நான் சொல்கிறேன். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். ஸோ தமிழ் பார்த்திங்கன்னா, டீச்சரும் வாஸ் ஸோ குட். எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர். ஸோ நல்லாவும் டீச் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தமிழ் கொஞ்சம் நல்லா வரும் சொல்லப்போனால். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் தான் வரும் எனக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்தேன். இருந்தாலும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம்ல. ஸோ எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா எப்படி எழுத போகிறோம், எப்படி ஃபார்மேட் போனோடனே என்ன பண்ணணும், எங்கே உட்காரணும், அந்த மாதிரி ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு. நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். என்னன்னு தெரியல, அங்கே போகணுன்னு எல்லாம் பிளாங்க் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் லக்கிலி கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக தான் வந்துருந்துச்சு. ஸோ எல்லாமே எழுதிட்டேன். லாஸ்ட் டயத்தில் ஃபஸ்ட்டே அந்த நெடுவினா அதெல்லாம் எழுதிட்டேன். ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக கிராமர் தான் கொஞ்சம் சொதப்பி கொஞ்சம் கிறுக்குன மாதிரி எழுதிட்டேன். ஏன்னா டைம் பத்தலை எனக்கு. ஓகே, இப்போ நான் தமிழ் மார்க் சொல்கிறேன். என்னோடய தமிழ் மார்க் 100க்கு 90. ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஒரு 95 அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வரலை. இட்ஸ் ஓகே. ஏன்னா தமிழில் நம்மளுக்கு தெரியாமலே நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே, அடுத்து இங்கிலீஷ் மார்க். இங்கிலீஷ் எல்லாருக்குமே நல்லா வரும், நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் நல்லா. எனக்கு 10th 2 டீச்சர்ஸ் சொன்னாங்க. 2 டீச்சர்ஸ்னால் ஒரே டயத்தில் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு டீச்சர் வந்தாங்க. பட் அவங்க பாதியிலே ஏதோ ரீசனில் போயிட்டாங்க. அடுத்து இன்னொரு டீச்சர் வந்தாங்க. அது லாஸ்ட்டாக தான் வந்தாங்க. ஜான்வரிலேயோ மேல் எக்ஸாம்னா ஜான்வரியில் அவங்க வந்தாங்க. பட் மற்றதெல்லாம் அந்த டீச்சர் தான் நடத்துனாங்க. ஸோ இங்கிலீஷ்னால் பெருசாக ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை. போயம் அது படித்தா, கிராமர் படித்தாலே நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ என்னோடய இங்கிலீஷ் மார்க் என்னென்னா 100க்கு 95. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் தான் வந்துருச்சு. ஏன்னா கிராமரில் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அடுத்து மேத்ஸ். எத்தனை பேருக்கு மேத்ஸ் பிடிக்கும்னு தெரியல, ஆனால் எனக்கு சுத்தமாக மேத்ஸ் வராது, பிடிக்கவும் பிடிக்காது எனக்கு. ஸோ என்னோடய மேத்ஸ் மார்க் என்னென்னா 100க்கு 83. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல மேத்ஸில் இவ்வளோ வரும்னு. ஓகே, அடுத்து சயின்ஸ் கொஞ்சம் ஈஸி தான் நினைக்கிறேன் 10th. ஸோ அது படித்ததே எனக்கு தெரியல, படித்தோமான்னு இருக்குது. நான் சயின்ஸில் 100க்கு 92. ஓகே, த லாஸ்ட் சப்ஜெக்ட் சோஷியல் சயின்ஸ். நிறைய பேருக்கு சோஷியல் சயின்ஸ் பிடிக்காது. ஏன்னா 9th டஃப்பாக இருக்கும் சோஷியல் சயின்ஸ். அதனாலே எனக்கு பிடிக்காது சோஷியல் சயின்ஸ். சோஷியலில் என்னோடய மார்க்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு 95. ஸோ இதுதான் என்னோட மார்க்ஸ். டோட்டலாக என்ன மார்க்னா 500க்கு 454.
you.